Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இந்த வீடியோவில் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த ரோஸ் டிசைனுக்கு எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கமெண்ட்டில் ஒரு சிஸ் கேட்டிருந்தாங்க ஆரி பேசிக் ஸ்டிச் டிசைன்ஸ்லாம் போட்டு காட்டுங்கன்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ இந்த ரோஸ் டிசைனில் வந்து நான் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணுங்கிற கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மேலே ஐக்கான் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ டிசைன்ஸில் எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ரெட் கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பெட்டல்ஸை ஃபில் பண்ண போகிறேன். சில்க் த்ரெட்லேயே நீங்கள் டிசைன்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெட்டலில் நம்ம இந்த ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டெம் ஸ்டிச், ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அப்புறம் அப்படியே சைடில் திருப்பி அப்வர்டில் ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு. அகைன் கீழே அதே லைனில் ஒரு ஸ்டிச், அது லாக் ஸ்டிச், அப்புறம் சைடில் அப்படியே ரிவர்ஸில் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடணும். 2 லாங் ஸ்டிச்சும் 2 லாக் ஸ்டிச் கொடுக்கணும். ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் திருப்பி அங்கே ஒரு லாங் ஸ்டிச்சும் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச்சு. அதாவது செயின் ஸ்டிச், 2 செயின் ஸ்டிச் கொடுக்கணும், 2 லாக் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண போகிறோம். ஸ்டெம் ஸ்டிச்சை எப்படி போடக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. ஸோ கரெக்டான மெத்தட் எது அப்படிங்கிறதுக்கும் கரெக்டான மெத்தட் எது, அது எப்படி போடக்கூடாது டிசைனில் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ ஸ்டெம் ஸ்டிச்சை பொறுத்தவரை நம்ம டிசைன்ஸில் போடும்போது லைனில் ஒரு செயினும் ஒரு லாக்கும் கொடுப்போம். அகெயின் ரிவர்ஸில் திருப்பி நம்ம கொடுக்குற செயின் வந்து டிசைனுக்கு வெளியே தான், நம்ம வெளிப்பக்கம் தான் நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை போடணும். அப்போ தான் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம லைனில் ஒரு ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக கொடுப்போம், லைனில் ஒரு செயின் கொடுத்து ஒரு லாக் கொடுப்போம். அகெயின் நம்ம ரிவர்ஸில் திருப்புறது வந்து இப்போ டிசைனுக்கு உள்ளே போடாமல் வெளியே போடணும். இப்போ நான் எப்படி போட்டுட்ருக்கேன்னா இந்த மெத்தடில் தான் எல்லா பெட்டல்ஸுமே நம்ம ஃபில் பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு டிசைனில் செயின் ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி அதை வந்து வெளிப்பக்கமாக தான் நம்ம போடணும். அப்போ தான் அது ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்பக்கமாக போடலாம், பட் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி போடுறதுக்கும் இப்படி போடுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பெட்டல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் பெட்டலும் அதே மாதிரி நான் வெளிப்பக்கமாக தான் போடுறேன். அதாவது டிசைனுக்கு உள்ளே வந்து அந்த ஸ்டெம் ஸ்டிச்சை கொடுக்காதீங்க. இப்போ இந்த இடத்துலையும் நான் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணும்போது என் நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு கேப்பும் இல்லாமல், இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே இருந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கேப்புமே இருக்குது. அப்போ எந்த ஒரு இப்போ டிசைன் ட்ரா பண்ணும்போது எப்படி நம்ம கேப் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணி ட்ரா பண்ணுறோமோ, ஒரு லைன் ஒரு இதோட ஒரு இது டச் ஆகி நம்ம ட்ரா பண்ணுறோமோ, அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போதும் கண்டிப்பாக கேப் இருக்கக்கூடாது. ஒரு பெட்டலோட ஒரு பெட்டல் வரத மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே போடணும். அப்போ தான் ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த பெட்டலையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த பெட்டலையும் பாருங்கள், நான் ஸ்டெம் ஸ்டிச்சை வெளி பக்கமாக தான் கொடுக்குறேன். சில்க் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்த பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டிசைன்ஸில் போட்டு நான் அப்ளை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், எந்த ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிசைன் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த இதையும் நான் உங்களுக்கு போடுறேன். எந்த மாதிரி டிசைனு அப்புறம் எந்த ஸ்டிச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோஸ் போடுறேன். இப்போ அடுத்த பெட்டலில் ஸ்டெம் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பெட்டலுக்கும் நான் சொன்ன மாதிரி அவுட்வர்ட்ஸில் ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே பார்த்து பொறுமையாகவே போடுங்க. அதேமாரி மெயினாக பிகினர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சு ஃபுல்லாகவே எல்லா டைரக்ஷன்லேயுமே இருக்கும் டிசைனுங்கிறது. அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணால் நீடலையும் ஹேண்டையும் தான் ரொட்டேட் பண்ணி போடணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் வந்து பொசிஷனை மாற்றி உட்காந்து போடுறீங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரேமை ஸ்டாண்டையே திருப்பிட்டு திரும்ப அந்த ஸ்டிச்சஸை போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி பழகாதீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பழகுறப்போ எல்லா டைரெக்ஷன்லையுமே போடுற மாதிரியே பழகுனா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பின்னாடி ப்ளவுஸ் ஒர்க்லாம் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு அது வந்து அதே தான் வரும். உங்களுக்கு ஒரே இடத்துல உட்காந்து எல்லா பக்கமே ரொட்டேட் பண்ணி போடுறதுக்கு வராமல் போயிடும். ஸோ அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி இதை பண்ணாதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக டைரக்ஷன்ஸை பார்த்து நீடில் அண்ட் ஹேண்டை ரொட்டேட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் போடும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு டைரக்ஷன் திருப்பும் போதும் நான் கையையும் நீடலையும் திருப்பிக்கிறேன். அதாவது எது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் கையை வச்சு போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த டைரக்ஷனை திருப்பிக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பெட்டலை நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் நான் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் ஸ்டெம் ஸ்டிச் போடுறேன். அவுட்வர்ட்ஸில் ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மெயினாக என்ன டிசைன் நீங்கள் போடும்போது ரொம்ப குட்டியாக டிசைன் வரைஞ்சி போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸ்டிச்சஸ் வராத மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு போட வரல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்துடும். நீங்கள் வந்து டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாக அதுக்கு தான் நான் எல்லா ப்ராக்டிஸ் ஒர்க்குலையுமே நான் டிசைன் வந்து மினிமம் 10 சென்டிமீட்டராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பெரிய டிசைனில் போட்டு நீங்கள் பழகினதுக்கப்புறம் ஒரு சின்ன கர்வில் கூட உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் போட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய டிசைனாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரொம்ப நீட்டாகவே ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம பெட்டல்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த லீஃபில் வந்து க்ரீன் கலரில் ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ சென்டர் லைனில் வந்து நான் நார்மல் செயின் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ அதுக்குமே நம்ம லாக் ஸ்டிச் பாருங்கள், நான் அந்த பெட்டல் உள்ளேருந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படி திரும்ப சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். சென்டர்லேயுமே நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். பட் நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த இடத்துல நான் அப்படி கண்டினியூ பண்ணி ஸ்டெம் ஸ்டிச்சை லீஃபில் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லீஃபோட இதில் வந்து நான் ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அப்படி நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதுலேயும் லீஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெம் ஸ்டிச் வந்து வெளியே பக்கமாக தான் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லீஃபோட இது வந்து ஷேப்பு அழகாக இருக்கும். பார்க்கும்போது லீஃப் ஷேப் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதேமாதிரி இந்த சைட்லேயுமே நம்ம டாப்பில் இருந்து பாட்டம் போனால் தான் இந்த ஷேப் வந்து அவுட் சைடில் போடுற மாதிரி, அதாவது அப்வர்ட் டைரெக்ஷனில் ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கீழே இருந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேறு டைரெக்ஷனில் காமிக்கும். நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஈவனாக இருக்கிறத நீங்கள் பார்த்து தான் நம்ம போடணும். இப்போ இந்த லீஃபையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கும் நான் சென்டரில் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துட்டு அப்படி கண்டினியூ பண்ணி அந்த லீஃபோட அந்த சைடில் நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதாவது வெளிப்பக்கமாக ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இதுலேயும் வெளிப்பக்கமாக நம்ம கொடுத்துட்டு இந்த ஒரு லீஃபோட ஒரு சைடை கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டுட்டு அகெயின் இந்த சைடை வந்து திரும்ப டாப்பில் இருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அதே நீங்கள் பாட்டம்லேருந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் வந்து டைரக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், டவுன்வர்ட்ஸில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம நோட் பண்ணிட்டு தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம லீஃப் வரையும் போதுமே அந்த ஒரு நார்மல் லீஃபை பார்த்தாலுமே இந்த ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸை கரெக்டாக போடணும். இப்போ மேலே டாப்பில் இருந்து நம்ம போடாமல் கீழே இருந்து போட்டோம்னா ஸ்டெம் ஸ்டிச் போடலாம். பட் அது வந்து டைரெக்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். அவ்வளோவா பெர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அதை பார்த்து கரெக்டாக போடுங்க. இப்போ சென்டரில் இந்த லைன்லேயும் நான் ஸ்டெம் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கும் நான் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இந்த லைனுமே கர்வ் லைனாக இருக்கிறதுனால நான் சின்ன சின்னதாக தான் போடுறேன். இதே ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் லென்த்தாகவே போட்டுக்கலாம். இப்போ இதையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த லீஃபை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சென்டரில் அதே மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு சென்டரில் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டு இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் டாப்பில் இருந்து நான் லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல நான் இப்போ ஸ்டெம் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிட்டேன். இதுலேயும் அவுட்வர்ட்ஸில் தான் போடுறேன். எந்த டிசைன் போடுறதா இருந்தாலும் அது எந்த டைரெக்ஷனில் போடணுங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் போட ஆரம்பிங்க. எப்படி வந்தால் கரெக்டாக இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஷேப்ஸ்க்கு வெளியே ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கிறது. அகைன் இதையுமே நான் அந்த டாப்பில் இருந்தே நான் ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளவரை டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி நீட்டாகவே போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு ரெண்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸை பாருங்கள். எப்படி போடணும் எப்படி போடக்கூடாதுங்கிற மாதிரி ரெண்டு இதுலேயுமே காமிச்சிருக்கேன். ஸோ இதோட லீஃபையும் பாருங்கள், அதோட லீஃபையும் பாருங்கள். நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சை உள் பக்கமாக போடும்போது ஒரு நீட் ஃபினிஷிங் இல்லை. அதே மாதிரி மேலே இருக்கிற பெட்டல்ஸ்க்குமே உள்ள ஸ்டெம் ஸ்டிச்சை உள் பக்கமாக தான் போட்டிருக்கு. இப்போ ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.